அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல பல நம்பிக்கைகளும் பல சடங்குகளும் சம்பிரதாயங்களும் பண்டிகைகள் எல்லாமே நமக்கு இருக்கு. இந்த வகையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது. ஆடி 18 அன்னைக்கு ஆடிப்பெருக்கு அப்படின்னு நம்ம ஒரு பண்டிகையா கொண்டாடுறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆடிப்பெருக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவுல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவுக்குள்ள போலாம். ஆடிப்பெருக்கு, அதாவது தமிழ் மாதப்படி ஆடி மாதத்துல வர 18ஆம் தேதியா ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற ஒரு பண்டிகையா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இந்த நீர்நிலைகளை வணங்கி அந்த நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கக்கூடிய அந்த நீரை நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இயற்கைக்கு அந்த நீர்நிலைகளுக்கு நம்மளுடைய வழிபாடு செஞ்சு அதுங்க அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கி நமக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கையை தரக்கூடிய அந்த நீர்நிலைகளை ஒரு வணங்குறது தான் இந்த ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டினுடைய முக்கியமான நீர் ஆதாரமான காவிரி நதியை வணங்குறது தான் ரொம்ப முக்கியம். அந்த தஞ்சாவூர் மாவட்டம் அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அந்த காவிரியில அந்த நீர் பொங்கி வர்ற கரெக்டா அந்த பொங்கி வர்ற நீருக்கு ஆரத்தி எடுத்து அந்த நீரை வணங்குறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமாவே இருக்கு. இந்த ஆடி 18 அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்துலதான் நம்மளுடைய கிளைமேட்டிக் சேஞ்ச் படி நம்மளுடைய ஊர்ல அந்த தமிழ்நாட்டுல மான்சூன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மழை காலம் அப்படிங்கறது பெய்ய ஆரம்பிச்சு அந்த நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இந்த ஆடி 18 தான். அதனாலதான் இந்த ஆடி 18 நம்மளுடைய இந்த நீர் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரமான அந்த நீரை வழங்கக்கூடிய அந்த நீர்நிலைகளுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சு நம்ம வாழ்க்கையை செழிப்படைய செய்யறதுக்கு இந்த நீர் நல்லபடியா நமக்கு தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கணும் அப்படிங்கறத ஒரு நன்றி தெரிவிக்கிற ஒரு நாளாக இந்த ஆடிப்பெருக்க நம்ம கொண்டாடுறோம். ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லும் போதே நீங்க பொன்னியின் செல்வன் கதையை படிச்சிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஆடிப்பெருக்குன்னு சொன்னதும் அந்த கதை ஞாபகம் வரும். ஏன்னா இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு மகத்தான ஒரு வரலாற்று புதினம் துவங்குறது இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு. அந்த ஆடிப்பெருக்கு ஒரு ஆடிப்பெருக்கு நாள் அன்னைக்கு காவிரியின் ஆற்றங்கரையில தான் இந்த கதை தொடங்குது. அந்த கதையிலேயே அந்த சோழர்கள் எந்த அளவுக்கு அந்த ஆடிப்பெருக்க ஒரு விசேஷமா ஒரு விமர்சையா கொண்டாடி இருக்காங்க. அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கிய நதியாக இருக்கக்கூடிய அந்த காவிரியை எந்த அளவுக்கு அவங்க போற்றி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கல்கி அவர்களுடைய அந்த பொன்னியின் செல்வன் படைப்புல நம்ம பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சின்ன சாம்பிள் தான். நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு இயற்கையை இப்படி ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு வணங்கி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாம்பிள் தான். இந்த ஆடிப்பெருக்கு இதுல என்ன விசேஷம், எதனால ஆடிப்பெருக்கு நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக்கலான ஒரு ரீசனும் இருக்குங்க. ஏன்னா ஒரு சயின்டிபிக்கா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய அந்த ஒரு கிளைமேட்டிக் இதுபடி தமிழ்நாட்டில் அந்த மழை பெய்யக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாசம் தான் தமிழ் மாதப்படி ஆடி மாசம் தான் ஆரம்பிக்குது. அந்த மழை ஆரம்பிச்சு அந்த நீர்நிலைகள் மழை பெஞ்சு நீர்நிலைகள் நிரம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வரும். சோ அப்படி மழை பெஞ்சு அந்த நீர்நிலைகள் நிரம்பக்கூடிய ஒரு நேரம் வரும்போது நம்மளுடைய முக்கிய தொழில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான அந்த நீர் அப்படிங்கிறது இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நமக்கு வரும் அப்படிங்கிறது தெரியும். அதனாலதான் இந்த நீர் கிடைக்கக்கூடிய அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு விவசாயத்துக்கு தேவையான அந்த விதைகளை விதைச்சா அது தை மாசம் அறுவடைக்கு தயாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற முக்கியமான கணக்கு. அதாவது அந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் இதுதான். ஆடி மாசம் நீர்நிலைகள்ல நீர்வரத்து இருக்கும். அந்த நீர்வரத்து பயிர்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் ஒரு செழிப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடிப்பெருக்கு அந்த நீர் வர்றப்பவே அதை வணங்கி இந்த பயிர்களுக்கு ஒரு நல்ல செழிப்பையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நம்ம அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு விதைக்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஆடிப்பெருக்குல விதைச்சா தை மாசம் அறுவடை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு நீர்நிலைகள் முக்கியமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம
இந்த ஆடி மாசம் நம்ம இந்த ஆடி 18 அன்னைக்கு நம்ம என்ன காரியங்கள் செஞ்சாலும் அது வந்து இந்த நீர் எப்படி பொங்கி வந்து நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குதோ அதே மாதிரி நம்ம இந்த ஆடி 18 அன்னைக்கு தொடங்கக்கூடிய விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வளர்ச்சியும் செழிப்பையும் கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்களோட நம்பிக்கை. பட் நிறைய பேருக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்கும், ஒரு கேள்வி இருக்கும், அப்ப ஆடி மாசம் ஏன் கல்யாணம் பண்றது இல்லை அப்படின்னு. இதுக்கு ஏற்கனவே பல பேருக்கு அந்த பிராக்டிக்கலான எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆடி மாசம் திருமணம் செய்யும் போது அந்த மணப்பெண்ணும் மணமகனும் சேரும் போது அந்த குழந்தை பிறக்கிறது தை மாசம், அந்த குழந்தை பிறக்கிற நேரம் வந்து வெயில் காலத்துல சித்திரை மாசத்துல பிறக்கும். அப்படிங்கிறப்போ அந்த வெயில் காலம் அந்த பிரசவ வேதனையை தாங்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பிராக்டிக்கல் காரணமாக இருந்தாலும், இன்னொரு ஒரு பிராக்டிக்கல் காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி மாசம் நம்ம சொன்ன மாதிரி ஆடி மாசம் தான் விதைப்பாங்க, அப்போ அறுவடை பண்றது தை மாசம் தான் இருக்கும். ஆனா அந்த நேரத்துல அப்பதான் அந்த மழை பெஞ்சு அந்த பூமிக்கு நீர் கிடைக்குங்கிற காரணத்துல எந்த விதமான ஒரு விவசாய வருமானம் அப்படிங்கிறது கம்மியாகத்தான் இருக்கும். கையில காசு இல்லாத நேரத்துல அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு சடங்கை செய்யறதும் வந்து எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஆடி மாசம் வந்து இந்த மாதிரியான சுபகாரியங்களை செய்ய வேண்டாம்னு ஒரு கணக்கு வச்சிருந்தாங்களே தவிர, மற்றபடி இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது ஒரு கெட்ட மாசம், ஆடி மாசத்துல எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. மாறாக ஆடி பெருக்கன்னைக்கு நம்ம எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா அந்த காரியம் வந்து நமக்கு ஒரு சிறப்பான வளர்ச்சியும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நன்மையும் கொடுக்கும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த நம்பிக்கை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.